குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா சாயில் மெக்கானிக்ஸில் எர்த் ப்ரெஷர் தியரி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? எஸ். ஸோ ப்ரீவியஸ் வீடியோ என்ன பார்த்தோம், நம்ம ஷியர் ஸ்ட்ரென்த் ஆஃப் சாயில் பார்த்தோம். என்னென்ன மெத்தட் நம்ம யூஸ் பண்ணி ஷியர் ஸ்ட்ரென்த் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஷியர் ஸ்ட்ரென்த் டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ் சி, அதாவது அன்ட்ரெயின்டு ஷியர் ஸ்ட்ரென்த் வேல்யூ அண்டு ஆங்கிள் ஆஃப் இன்டர்னல் ஃப்ரிக்ஷன், எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ்லாம் எப்படி வந்து சேஞ்ச் ஆகுது, வாட் ஆர் தி மெத்தட்ஸ், என்னென்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஷியர் ஸ்ட்ரென்த்தை கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். கம்பல்சரி ஒரு கொஸ்டினுக்கு எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. ஓகேங்களா? எஸ். நவ் எர்த் ப்ரெஷர் தியரி. ஓகேங்களா? எர்த் ப்ரெஷர் தியரி. ஸோ இந்த எர்த் ப்ரெஷர் தியரி மூலம் வந்து ஒரு ப்ரெஷர் நமக்கு எப்படி வருது, ஓகேங்களா? ஸோ அப்படின்றத ஃபஸ்ட் நம்ம படிப்போம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன தியரி நம்ம யூஸ் பண்ணுறோம், ஸோ அந்த ப்ரெஷரை வந்து எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்க பேஸ்ட் ஆன் கண்டிஷன்ஸ். ஓகேங்களா? பேஸ்ட் ஆன் தி கண்டிஷன். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த சயின்டிஸ்ட் வந்து ரிசல்ட் சொல்லியிருக்காங்க, என்னென்ன அசம்ஷன் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? எஸ். போகலாங்களா? Geological formation of soil. Yes, geological formation of soil given some, okay, geological formation of soil is given some lateral pressure. Okay, lateral pressure due to self weight. அப்போ self weight நால வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு geological formation நால வந்து சாயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு lateral earth pressure கொடுக்குது due to self weight. அதுக்கு பேர் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறோம் earth pressure அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? எஸ். அப்போ geological formation என்ன அர்த்தம் நமக்கு மீனிங், வெதரிங், டிரான்ஸ்போர்ட்டேஷன், டெபாசிஷன் அண்டு அப்கீவல். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் வெதரிங், கெமிக்கல் வெதரிங் சொல்லிட்டு நம்ம எல்லாம் டீட்டெயிலாக படிச்சோம். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சாயில், டைப் ஆஃப் தி சாயில் எல்லாமே நம்ம வந்து ஃபஸ்ட் வீடியோவில் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாயிலில் போட்டிருக்கோம். பாருங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் இது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த எர்த் ப்ரெஷர் வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க, 3 டைப்ஸாக பண்ணுறாங்க. அப்போ 3 டைப்ஸ் என்னென்ன ஃபஸ்ட்டு பார்க்கலாங்களா? எஸ். எர்த் ப்ரெஷர் அட் ரெஸ்ட். அப்போ ரெஸ்ட் கண்டிஷனில் எப்படி இருக்கும், ஆக்டிவ் எர்த் ப்ரெஷர் அப்படின்னா என்ன, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேசிவ் எர்த் ப்ரெஷர். 3 டைப்பாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. எர்த் ப்ரெஷர் ரெஸ்ட் கண்டிஷன், ஆக்டிவ் எர்த் ப்ரெஷர் அண்டு பேசிவ் எர்த் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லிட்டு 3 டைப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளாஸிஃபை பண்ணுறாங்க எர்த் ப்ரெஷர். சரிங்களா? எஸ். இப்போ எர்த் ப்ரெஷர் அட் ரெஸ்ட். ஸோ எர்த் ப்ரெஷர் அட் ரெஸ்ட் மீனிங் என்னன்னா நோ ஈல்டிங், நோ மூவ்மெண்ட், ரிஜிட் அப்படின்றோம். எந்த ஒரு ஈல்டிங்கும் நடக்காது, எந்த ஒரு மூவ்மெண்ட்டும் நடக்காது. அப்போ என்ன நடக்காது, எங்களுக்கு வால், ரீடைனிங் வால் தான் நம்ம சொல்கிறோம். சரிங்களா? எந்த ஒரு மூவ்மெண்ட்டுமே இல்லை. அப்போ ரிஜிட் கண்டிஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? அப்போ என்ன தியரி யூஸ் பண்ணோம் அப்படின்னா எலாஸ்டிக் தியரி யூஸ் பண்ணுறோம். இது ரொம்ப 1 மார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் இது. ஸோ எர்த் ப்ரெஷர் அட் ரெஸ்ட் கண்டிஷன் த தியரிஸ் டேஷ் தியரிஸ் யூஸ்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா எலாஸ்டிக் தியரி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? நோ ஈல்டிங் கண்டிஷன், நோ மூவ்மெண்ட், ஸ்ட்ரெயின் 0 அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? எஸ். அப்போ அதனுடைய ஃபார்முலா என்ன, அப்போ கோஎஃபிஷியன்ட். ஓகேங்களா? ஸோ இந்த எர்த் ப்ரெஷரை பொறுத்தவரையிலுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேரெக்டாக டென்சிட்டி ஆஃப் சாயில் நமக்கு இருக்கும், ஹைட் எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். அப்போ லேட்டரல் எர்த் ப்ரெஷர் கோஎஃபிஷியன்ட் நமக்கு வேணும். அப்போ ஹரிசாண்டல் கோஎஃபிஷியன்ட், ஃப்ரிக்ஷன் கோஎஃபிஷியன்ட் படிச்சிருக்கோங்களா? ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் பை வெர்டிகல் ஃபோர்ஸ் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் படிச்சிருப்போம். ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் பை வெர்டிகல், சேம் கான்செப்ட், அவ்வளோதான் இங்கே. அப்போ அந்த K0 அப்படின்ற எர்த் ப்ரெஷர் அட் ரெஸ்ட், K0 இஸ் ஈக்குவல் டு எர்த் ப்ரெஷர் அட் ரெஸ்ட், K0 இஸ் ஈக்குவல் டு ஹரிசாண்டல் ஸ்ட்ரெஸ், எஃபெக்டிவ் ஹரிசாண்டல் ஸ்ட்ரெஸ் டிவைட் பை எஃபெக்டிவ் வெர்டிகல் ஸ்ட்ரெஸ். அப்போ ஹரிசாண்டல் லோடு டிவைட் பை வெர்டிகல் லோடு படிச்சது மாதிரி இந்த இடத்துல ஹரிசாண்டல் ஸ்ட்ரெஸ் டிவைட் பை வெர்டிகல் ஸ்ட்ரெஸ், இதுதான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கோஎஃபிஷியன்ட் அட் ரெஸ்ட் வேல்யூ. ஓகேங்களா? ஜென்ரலாக இதுதான் நமக்கு எர்த் ப்ரெஷர் கோஎஃபிஷியன்ட் கேட்டாவே நமக்கு எர்த் ப்ரெஷர் அட் ரெஸ்ட், ஹரிசாண்டல் எர்த் ப்ரெஷர் டிவைட் பை வெர்டிகல் ஸ்ட்ரெஸ், ஹரிசாண்டல் ஸ்ட்ரெஸ் டிவைட் பை வெர்டிகல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ இந்த K0 அப்படின்றது இன்னொரு ஃபார்முலா தான், K0 இஸ் ஈக்குவல் டு 1 - sin π. அப்போ இட் டிபெண்டிங் அப்பான் தி ஆங்கிள் ஆஃப் இன்டர்னல் ஃப்ரிக்ஷன். ஆமாம், கரெக்ட். ஸோ அப்போ இட் இஸ் டிபெண்டிங் அப்பான் தி ஆங்கிள் ஆஃப் இன்டர்னல் ஃப்ரிக்ஷன் அண்ட் டிபெண்டிங் அப்பான் பாய்சன் ரேஷியோ ஆஃப் தி சாயில் ஆல்சோ. அப்போ K0 இஸ் ஈக்குவல் டு மியூ டிவைட் பை 1 - μ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாயிண்ட் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். சரிங்களா? எஸ். கவனிங்க, எர்த் ப்ரெஷர் அட் ரெஸ்ட், நோ ஈல்டிங் கண்டிஷன், நோ மூவ்மெண்ட். பிளாஸ்டிக் தியரி யூஸ் பண்ண மாட்டோம், எங்களுக்கு எலாஸ்டிக் தியரி தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஓகே, எலாஸ்டிக் தியரி வந்து யூஸ் பண்ணுறோம். நோ மூவ்மெண்ட், நோ ஸ்ட்ரெயின், நோ ஈல்டிங் அப்படின்னு சொல்லி வச்சு அப்போ K0 இஸ் ஈக்குவல் டு 1 - sin π ஆர் K0 இஸ் ஈக்குவல் டு மியூ டிவைட் பை 1 - μ, K0 இஸ் ஈக்குவல் டு ஹரிசாண்டல் ஸ்ட்ரெஸ் டிவைட் பை வெர்டிகல் ஸ்ட்ரெஸ். முடிச்சிட்டேன். ஓகேங்களா? அப்போ இந்த தியரி நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பேஸ்மெண்ட் வாலில் யூஸ் பண்ணுவோம், பிரிட்ஜ் அப்யூட்மெண்ட்டில் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஒரு பிரிட்ஜோட எண்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அந்த பிரிட்ஜோடைய இது வந்து பிரிட்ஜோட மூவ்மெண்ட் அப்படின்னா எண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வால் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணி, இது வந்து பிரிட்ஜ் அப்யூட்மெண்ட். அதோட ஷேப் அப்படின்னா யூ ஷேப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இந்த பிரிட்ஜ் அப்யூட்மெண்ட்டோட ஷேப் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு யூ ஷேப் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 1 மார்க் கொஸ்டின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எர்த் ப்ரெஷர் அட் ரெஸ்ட் கண்டிஷனில் எதை டிசைன் பண்ணோம், பேஸ்மெண்ட் வால் டிசைன் பண்ணுவோம். பிலோ கிரவுண்ட் லெவல் பேஸ்மெண்ட் கட்டியிருப்பாங்க இல்லைங்களா? ஸோ அந்த வாலை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண டிசைன் பண்ணுவோம். ப்ளஸ் பிரிட்ஜ் அப்யூட்மெண்ட் 1 மார்க் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? எஸ். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதிலேயே பார்ப்போம்.
ஸோ எர்த் ப்ரெஷர் அட் ரெஸ்ட் கண்டிஷனில் இதை நமக்கு ரிட்டைனிங் வால், இது வந்து டோ போர்ஷன், முன்னாடி வந்து ஹீல் போர்ஷன் சொல்லுவாங்க. இங்கே தான் நமக்கு வந்து பேக் ஃபில்லிங் பண்ணுவோம். எந்த இடத்துல ஸ்லோப் இருக்குது அந்த இடத்துல நம்ம பேக் ஃபில்லிங் பண்ணுவோம். இந்த இடத்துல ஒரு நமக்கு ஹோல் கொடுத்துருவோம், வீப் ஹோல்னு சொல்லுவோம். ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் ரிமூவ் பண்ணுறதுக்கு நோ ஸ்ட்ரெயின் சொல்லியாச்சு. ஓகேங்களா, ஜீரோ ஸ்ட்ரெயின் அதுவும் நம்ம சொல்லியாச்சு. அப்போ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா எர்த் ப்ரெஷர் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஹரிசாண்டல் ஸ்ட்ரெஸ் போய் வெர்டிகல் ஸ்ட்ரெஸ். ஓகேங்களா, எஸ். இப்போ அடுத்து நமக்கு பாருங்கள் கே அண்ட் கேபி, அதான் என்னென்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஓகே, எஸ், போலாங்களா? எஸ். ஸோ இப்போ எர்த் ப்ரெஷர் அட் ரெஸ்ட் கண்டிஷன் படிச்சாச்சு. ஆக்டிவ் எர்த் ப்ரெஷர். ஸோ வாட் இஸ் ஆக்டிவ் எர்த் ப்ரெஷர்? ஸோ இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க எர்த் ப்ரெஷர் வந்து ரெஸ்ட்டில் இருக்கும், எங்களுக்கு வந்து எலாஸ்டிக் தியரி, எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுமே இருக்காது, ஸ்ட்ரெயின் இருக்கான்னு சொல்லிட்டீங்க. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டைனிங் வால் மூவ்ஸ் அவே ஃப்ரம் தி பேக் ஃபில் அப்படின்றோம். அதாவது இதனுடைய தியரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னா அந்த ஆக்டிவ் எர்த் ப்ரெஷர் தியரி. ஸோ இதை நமக்கு ரிட்டைனிங் வால்னு சொல்லியாச்சு. சரிங்களா, இது ஸ்லோ போர்ஷன். இந்த இடத்துல நீங்கள் சாயில் பேக் ஃபில்லிங் பண்ணிட்டீங்க. அப்போ என்ன சொல்லணும்னா ரிட்டைனிங் வால், எஸ். ஸோ இப்போ இதை நமக்கு ஹரிசாண்டல் ஸ்ட்ரெஸ் ஆக்ட். ரிட்டைனிங் வால் மூவ்ஸ் அவே ஃப்ரம் தி பேக் ஃபில். இந்த பேக் ஃபில்லேருந்து ரிட்டைனிங் வால் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே மூவ் ஆகும். அதுக்கு பேர் வந்துன்னா ஆக்டிவ் எர்த் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்டிவ் எர்த் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிட்டைனிங் வால் மூவ்ஸ் அவே ஃப்ரம் தி பேக் ஃபில் அப்படின்றோம். இட் இஸ் நோன் ஆஸ் ஆக்டிவ் எர்த் ப்ரெஷர் அப்படின்றோம். இந்த தியரி என்ன தியரிங்க? எங்களுக்கு பிளாஸ்டிக் தியரி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இதில் ப்ரெஷர் இருக்கா? இருக்குது, ஆக்டிவ் எர்த் ப்ரெஷர். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பிளாஸ்டிக் தியரி அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். ஓகேங்களா, அப்போது அதனுடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன நமக்கு? KA equal to 1 minus sin pi. KA equal to 1 minus sin pi divided by 1 plus sin phi தான் நமக்கு ஃபார்முலா. KA equal to 1 minus sin pi divided by 1 plus sin phi. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். அப்போ இது எதை வந்து டிசைன் பண்ணுறதுக்கு இந்த ஆக்டிவ் எர்த் ப்ரெஷர்? நார்மல் ரீடைனிங் வால். நார்மலாக ஜென்ரலாக ரீடைனிங் வால் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ரீடைனிங் வால் டிசைனுக்கு யார் எந்த தியரி சூட்டபுள் அப்படின்னா ஆக்டிவ் எர்த் ப்ரெஷர் தியரி இஸ் மோஸ்ட் சூட்டபுள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா, ஓகே. அப்போ இதில் ஸ்ட்ரெயின் அங்கே வந்து ஜீரோன்னு சொல்லிட்டீங்க. அப்போ இங்கே ஸ்ட்ரெயின் இருக்குமா? இருக்குது. எவ்வளோ இருக்குது அப்படின்னா 0.2 0.5% ஆஃப் ஹைட் ஆஃப் தி ரிட்டைனிங் வால் அப்படின்றோம். ரிட்டைனிங் வால் எனக்கு 5 மீட்டர் அப்படின்னா அப்போ 0.2 to 0.5% ஆஃப் ஹைட், அதாவது 5 மீட்டர் பர்சன்டேஜ் நமக்கு வந்து வெரி ஸ்மால் ஸ்ட்ரெயின் தான் நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, எஸ். ஸோ இப்போ ஃபெயிலியர் பிளேன், ஓகே இங்கே வாங்க, இது கொஞ்சம் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். எஸ். அப்போ ஃபெயிலியர் பிளேன் பாருங்கள், இது நமக்கு ஃபெயிலியர் பிளேன், இதை நமக்கு வந்து ஃபெயிலியர் பிளேன். ஃபெயிலியர் பிளேன் நமக்கு எங்கே மூவ் ஆகுது பாருங்கள். ஃபெயிலியர் பிளேன் மூவிங், இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டவுன்வர்ட் டைரக்ஷன். ஓகேங்களா, ஃபெயிலியர் பிளேன் மூவிங் டவுன்வர்ட் டைரக்ஷன் நமக்கு ஃபெயிலியர் பிளேன் நமக்கு வருது. ஓகேங்களா, அப்போ ரெசிஸ்டன்ஸ் பிளேன் நமக்கு எப்படி இருக்கும்? இட்ஸ் அ upward direction நமக்கு இருக்கும். ஃபெயிலியர் பிளேன் மூவ்ஸ் டவுன்வர்ட் டைரக்ஷன், ரெசிஸ்டன்ஸ் இஸ் upward direction அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் இது. ஃபெயிலியர் பிளேன் இப்போ ரிட்டைனிங் வால் மூவ்ஸ் அவே ஃப்ரம் தி பேக் ஃபில். அப்போ டவுன்வர்ட் டைரக்ஷன் தானே வராது ஒரு ஃபெயிலியர் ஹைட்டு. ஓகேங்களா, எஸ். ஃபெயிலியர் பிளேன் மூவ்ஸ் டவுன்வர்ட் டைரக்ஷன், ஆப்போசிட்டில் ரெசிஸ்டன்ஸ் அப்வர்ட் அப்படின்றோம். அப்போ ஃபெயிலியர் பிளேன் நமக்கு என்ன பிளேன்? நமக்கு மேஜர் பிரின்சிபல் பிளேன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ மேஜர் பிரின்சிபல் பிளேன் ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி படிச்சிருக்கிறீங்களா, 45 டிகிரி ப்ளஸ் π/2 அப்படின்னு நம்ம சொல்கிறோம் மேஜர் பிரின்சிபல் பிளேன். அப்போ இது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா மேஜர் பிரின்சிபல் பிளேன் நீங்கள் சொல்லிட்டீங்க. அப்போ மேஜர் பிரின்சிபல் பிளேன் வந்து நமக்கு 45 + π/2 எடுத்தாச்சு. அப்போ மூவ் ஆர் ஸ்லைடிங். ஓகேங்களா, இப்படி மூவ் ஆகுது இல்லைங்களா, மூவ் ஆர் ஸ்லைடிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நமக்கு வந்து ஸோ இந்த மாதிரி வெஜ் மாதிரி நமக்கு ஃபார்ம் ஆகிருக்கும். இந்த வெஜ், ஓகே, இந்த ஸ்லைடிங்லாம் வரக்கூடிய இந்த இடத்துல வெஜ், இந்த இடத்துல நமக்கு டெல்டா ஹெச் நமக்கு வரும். நமக்கு அதாவது வித் ஆஃப் தி சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, வித் ஆஃப் தி சேஞ்ச் எவ்வளோ அப்படின்னா ஹெச் இன்ட்டு √KA அப்படின்னு சொல்கிறோம். √KA. அப்போ √KAவோட வேல்யூ என்ன அப்படின்னா நீங்கள் அந்த ஃபார்முலா போட்டாலும் ஓகே, 1 - sin π 1 + sin 5 போட்டாலும் ஓகே, ஆர் அதர்வைஸ் tan 45 - π/2 அப்படின்னு சொல்லலாம். ஹெச் இன்ட்டு tan 45 - π/2 ஆர் இங்கே √ போட்டதுனால இந்த இடத்துல tan ஸ்கொயர் 45 - π/2 ஒரு K வேல்யூ, ரூட்டு போட்டதுனால இந்த ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ tan 45 - π/2 ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபெயிலியர் பிளேன் வந்து மேஜர் பிரின்சிபல் பிளேன். ஓகேங்களா, வித் ஆஃப் தி ஸ்லைடிங் வந்து ஹெச் இன்ட்டு √KA. ஓகே, எஸ். இது வந்து நமக்கு ஆக்டிவ் எர்த் ப்ரெஷர். இப்போ அடுத்து போங்களா அப்படியே பாசிவ் எர்த் ப்ரெஷர். எஸ். ஸோ இப்போ பாசிவ் எர்த் ப்ரெஷர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ரிட்டைனிங் வால், எஸ், ரிட்டைனிங் வால் மூவ்ஸ் அவே ஃப்ரம் தி பேக் ஃபில்னா ஆக்டிவ்னு சொன்னீங்க. அப்போ ரிட்டைனிங் வால் மூவ்ஸ் டுவர்ட்ஸ் தி பேக் ஃபில். எங்களுக்கு வந்து பேக் ஃபில்லை நோக்கி வந்து மூவ் ஆகிறார் இவர். ஓகே, இது ஒரிஜினல் ரிட்டைனிங் வால், எனக்கு மூவ் இப்படி கொடுக்குறாரு. அப்போ ரிட்டைனிங் வால் மூவ்ஸ் டுவர்ட்ஸ் தி பேக் ஃபில் அப்படின்னு எனக்கு வந்து பாசிவ் எர்த் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ KP, ஓகேவா, ப்ரெஷர் கோஎஃபிஷியன்ட் KP is equal to ஆக்டிவ் எர்த் ப்ரெஷர். ஸோ பாசிவ் எர்த் ப்ரெஷர் கோஎஃபிஷியன்ட் is equal to இன்வர்ஸ் ஆஃப் KA அப்படின்றோம். என்ன சொல்கிறோம்? இன்வர்ஸ் ஆஃப் KA அப்படின்றோம். அப்போ 1 + sin π divided by 1 - sin π. KP is equal to 1 + sin π divided by 1 - sin π. அப்போ ரெண்டு மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன இருக்கும்? 1 கிடைக்கும். ஓகேங்களா, அப்போ பாருங்கள் இங்கே மைனஸ் கேன்சல், மைனஸ் டாப் கேன்சல், ப்ளஸ் கேன்சல். அப்போ KA × KP = 1. ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு
ரிலேஷன். ஓகே. எஸ். அப்போ இது எங்கே டிசைன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும்? நீங்கள் அங்கே நார்மல் ரிட்டைனிங்னு சொல்லிட்டீங்க. எர்த் ப்ரெஷர் ரெஸ்ட்டுக்கு வந்து பேஸ்மெண்ட் வால் அண்ட் அப்வுட்மெண்ட் வால்னு சொல்லிட்டீங்க. அப்போ இங்கே யார் அப்படின்னா ஷீட் பைல். ஓகேங்களா? ஷீட் பைல் டிசைன் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ டேம் டவுன் ஸ்ட்ரீம் ஸ்ட்ரக்சரில் நம்ம ஷீட் பைல் ப்ரொவைட் பண்ணுவோம். ஃப்ளோ லென்த் இன்க்ரீஸ் ஆகும் சொல்லிட்டு சீப்பேஜ் அனலைஸ் படிச்சோம் இல்லைங்களா? அந்த ஷீட் பைலை டிசைன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டைனிங் வால்ஸ் மூவ்ஸ் டுவர்ட்ஸ் த பேக்ஃபில் நமக்கு போகணும், அவே ஃப்ரம் த பேக்ஃபில் இருக்கக்கூடாது. ஸோ அப்போ ரிஸ்ட்ரெயினுக்காக நம்ம வந்து ஷீட் பைல் நம்ம டிசைன் பண்ணுறோம். ஓகேங்களா? எஸ். அப்போ இதை ஸ்ட்ரெயின் வேல்யூ எப்படி இருக்கும்? மோர் ஸ்ட்ரெயின் இருக்கும். அப்போ எவ்வளோ இருக்கும்? 2 to 15% ஹைட் அப்படின்னு இருக்கும். வெரி லார்ஜ் ஸ்ட்ரெயின் 2 to 15%. ஏன்னா இது வந்து பேசிவ் ஸ்ட்ரெயின், ரிட்டைனிங் வால் டுவர்ட்ஸ் பேக்ஃபில் தரணும் நான். ஓகே. ஸ்ட்ரெயின் இஸ் மோர். அப்போ ஃபெயிலியர் பிளேன் நமக்கு எங்கே இருக்கும்? ஃபெயிலியர் பிளேன் வந்து அப்வர்டு. ஓகேங்களா? இந்த கீழே வந்தால் டவுன்வர்டு. இது அப்படியே மேலே போகுதுங்களா? இங்கே பாருங்கள். ஃபெயிலியர் பிளேன் இஸ் அப்வர்டு, ரெசிஸ்டன்ஸ் பிளேன் இஸ் டவுன்வர்டு அப்படின்னா ஃபெயிலியர் பிளேன் இஸ் அப்வர்டு ரெசிஸ்டிங் அண்டு அப்வர்ட் அண்ட் ரெசிஸ்டிங் பிளேன் இஸ் டவுன்வர்ட் டைரக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். அப்போ இதில் வந்து ஃபெயிலியர் பிளேன் நமக்கு என்ன ஆகும்? இந்த ஆங்கிள் பாருங்கள். அப்போ 90 டிகிரியோட கம்மியாக போகுது. அப்போ 45 minus π/2. த ஃபெயிலியர் பிளேன் இஸ் மைனர் பிரின்சிபல் பிளேன் அப்படின்னு சொல்கிறோம். மைனர் பிரின்சிபல் பிளேன் இஸ் ஃபெயிலியர் பிளேன் அப்படின்னு. அப்போ வித் இஸ் ஈக்குவல் டு h into root of அங்கே k நீங்கள் அப்போ h into root of kp. அப்போ kp அப்படிங்கும்போது tan square 45 plus π/2 வந்துடும் நமக்கு kpக்கு. அப்போ ரூட்டு போட்டு அப்படின்னா h into tan 45 minus tan 45 plus π/2. ஓகேங்களா? h into root of kp. ஓகே. எஸ். நீங்கள் அப்ளை பண்ணால் ஆன்சர் அதே தான் வரப்போகுது. ஓகே. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா tan 45 angle of interruption π equal to 0 எடுத்துக்கோங்க. அப்போ 0 tan 45 வேல்யூ 1. அதே வேல்யூ இந்த இடத்துல kp வேல்யூ இங்கே பாருங்கள். kp வேல்யூ tan பையோட 0 சொல்லிருப்பான். 0 sin 0 0. அப்போ 1/1 1. அப்போ kp வேல்யூ இங்கே 1 அங்கேயும் 1. ஓகேங்களா? ஸோ எந்த ஃபார்முலா வேணாலும் வச்சு நீங்கள் போட்டுக்கலாம். பட் எக்ஸாமில் கேட்டாங்க அப்படின்னா இது எல்லாத்தையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். ஸோ இதுவரை நம்ம படித்தது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ். ஸோ என்ன இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நமக்கு தியரி எப்படி, இதனுடைய வித் ஆஃப் ஃபெயிலியர் எவ்வளவு, ஸ்ட்ரெயின் எதில் வரும், மேஜர் பிரின்சிபல் எதில் வரும், வாட் இஸ் மீன் பை எர்த் ப்ரெஷர், ஸோ அதோட டைப் என்னென்னு பார்த்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ரிலேஷன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது மல்டிபிகேஷன் எப்படி நமக்கு வரும், ஒரு தியரி கொடுத்தா இன்னொரு தியரி நம்ம எப்படி அந்த ஆன்சர் எடுக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? எஸ். இப்போ பாருங்கள். ஓகே. எஸ். ஸோ இப்போ பிளேன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஓகே. ஸோ இந்த பிளேன் படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த தியரி படிச்சிடலாம் நம்ம. ஓகே. இந்த டாபிக் இதோட நிறுத்துப்போம். இதோட முடிச்சுட்டு எஸ். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சயின்டிஸ்ட் வராரு. யார் வராரு? ரேங்கைன்ஸ் தியரி வராரு. ரேங்கைன்ஸ் யார் அப்படின்னு நமக்கு ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஓகேங்களா? நமக்கு பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் தியரியை வந்து பார்த்திங்கன்னா ரேங்கைன்ஸ் தியரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே. ஸோ ரேங்கைன்ஸ் எர்த் ப்ரெஷர் தியரி. அப்போ ரேங்கைன்ஸ் எர்த் ப்ரெஷர் தியரி என்ன சொல்லுது அப்படின்றத நம்ம வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே. எஸ். ஓகே. ஸோ இப்படி சம் அசம்ஷன் வச்சுக்கிறது. ஓகேங்களா? எல்லாரும் கொடுத்துருவாங்க இல்லையா? சாயில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோமோஜினியஸ், ஐசோட்ரோபிக், செமி இன்ஃபினைட், ஏரியா நோன், டெப்த் அன்னோன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சம் ரிலேஷன்ஸ் நம்ம வச்சுருக்கீங்களா? சேம் அதே மாதிரி நம்ம சொல்ல போகிறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ என்னோட அசம்ஷன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓகே. ஸோ அசம்ஷன் இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா சாயில் இஸ் த ஹோமோஜினியஸ், ஐசோட்ரோபிக், ட்ரை சாண்ட் அப்படின்னு சொல்கிறார். ஓகேங்களா? ஒன்லி ஃபார் ட்ரை சாண்ட். ஓகே. அப்போ கொகிஷன் இஸ் 0. பிளாஸ்டிக். ஓகே. எஸ். பிளாஸ்டிக் ஈக்குவலிபிரியம் கண்டிஷன் நம்ம படிச்சது. பிளாஸ்டிக் ஈக்குவலிபிரியம் கண்டிஷன். சர்ஃபேஸ் இஸ் அ ஸ்மூத் சர்ஃபேஸ். அப்போ ரிட்டைனிங் வாலோட சர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஸ்மூத் அப்படின்னு சொல்லிடுறாரு. ரிட்டைனிங் வால் சர்ஃபேஸ் இஸ் ஸ்மூத். கிரவுண்ட் சர்ஃபேஸ் இஸ் பிளேனர் சர்ஃபேஸ் அப்படின்றோம். அப்போ எங்களுக்கு எந்த ஒரு ஆங்கிளுமே கிடையாது. அப்போ இது ஹரிசாண்டல் சர்ஃபேஸ் அவ்வளோதான். இது மட்டும் தான் சொல்கிறாரு. பிளேனர் சர்ஃபேஸ் அப்படின்றாரு. ஓகேங்களா? ஆர் இன்க்ளைண்டாக இருக்கும்போது நமக்கு டிபெண்டிங் அப்பான் தி ஆங்கிள் அப்படின்னு நமக்கு வந்துடும். பீட்டா ஆர் சம் ஆல்ஃபா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆங்கிள் கொடுப்போம். அப்போது இந்த அசம்ஷன் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ட்ரை சாண்டுக்கு மட்டும் தான் சூட்டபுள் ஈக்குவலிபிரியம் கண்டிஷன், பிளாஸ்டிக் ஈக்குவலிபிரியம் கண்டிஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சர்ஃபேஸ் இது ஸ்மூத். இது மூணு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பிளாஸ்டிக் ஈக்குவலிபிரியம் கண்டிஷன், ட்ரை சாண்ட் அண்ட் ஸ்மூத் சர்ஃபேஸ் அப்படின்றோம். ஓகேங்களா? சர்ஃபேஸ் இஸ் ஸ்மூத். ஓகே. எஸ். ஸோ அப்போ இதுதான் எங்கள் ரிட்டைனிங் வால். அப்போ டாப்பில் ப்ரெஷர் P ஈக்குவல் டு ஜென்ரல் ஃபார்முலா சொல்லுங்கள். ப்ரெஷர் P ஈக்குவல் டு ரோ ஜி ஹெச்சுங்களா? எஸ். ப்ரெஷர் P ஈக்குவல் டு ரோ ஜி ஹெச். அப்போ ஹெச் வந்து 0 ஆகும்போது ப்ரெஷர் நமக்கு என்ன இருக்கும்? 0. அப்போ இது வந்து லீனியர் வேரியேஷன் அப்படின்னு ட்ரையாங்கிள் மாதிரி நமக்கு இருக்கும். லீனியர் ட்ரையாங்கிள் மாதிரி நமக்கு இருக்கும். அப்போ பார்டரில் தான் ப்ரெஷர் எங்களுக்கு மோர். சேம் அதே மாதிரி தான் சாயிலுக்கும். ஹைட் இன்க்ரீஸ் ஆகும் ப்ரெஷர் நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ட்ரையாங்கிள் அப்படிங்கும்போது எனக்கு மேக்ஸிமம் இதனுடைய ப்ரெஷர் ஃபோர்ஸ் எங்களுக்கு எங்கே அதிகமாக இருக்கும்? h/3 ஃப்ரம் தி பாட்டம் அப்படின்றோம். ஓகே. என்னோட சிஜியில் தான் எங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும். அப்போது விஷயம் என்னென்னா எங்களுக்கு ஹரிசாண்டல் ஸ்ட்ரெஸ் அப்போ H is equal to active earth pressure PA is equal to KA gamma into H அப்படின்னு சொல்லுவாங்க. KA gamma into H, KA gamma into H.
இப்போ இந்த காமா இன்ட்டு ஹெச்ன்றது தான் நமக்கு ரோஜி ஹெச் ப்ரெஷர். இந்த கேஏ எதுக்கு மல்டிப்ளை பண்ணியிருக்கோம்? ஸோ இப்போ நம்ம ஹரிசாண்டல் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா? அப்போது கேஏ ஈக்குவல் டு சிக்மா ஹெச் டிவைட் பை சிக்மா வின்னு படிச்சோம் இல்லைங்களா? அப்போ சிக்மா வி தான் ரோஜி ஹெச். அப்போ ஹரிசாண்டல் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் கேவை மல்டிப்ளை பண்ணி வச்சிருக்கோம். ஓகேங்களா? எஸ், சேம் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் கான்செப்ட் தான். ஓகே, ஆக்டிவ் எர்த் ப்ரெஷர் சரி கண்டுபிடிச்சிட்டிங்க. அப்போ ஆக்டிவ் எர்த் ப்ரெஷர் எங்களுக்கு கண்டுபிடிச்சிட்டிங்க. ப்ரெஷர் ஃபோர்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள். அப்போ ப்ரெஷர் ஃபோர்ஸ்னு இதோட ஏரியா எடுத்துடலாமா? ஆஃப் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச். அப்போ ஆஃப் இன்ட்டு ஆஃப் பி கேஏ காமா இன்ட்டு ஹெச் இன்ட்டு ஹெச். ஹெச்சோட வேல்யூ ஹைட்டு தான். அப்போது இப்போ பாருங்கள், அப்போ ப்ரெஷர் ஃபோர்ஸ், எஸ் ப்ரெஷர் ஃபோர்ஸ் பிஏ ஈக்குவல் டு ஆஃப் இன்ட்டு கேஏ காமா ஹெச் ஸ்கொயர் கிலோ நியூட்டன் பர் மீட்டர் லென்த் ஆக்ட் ஆகுது. அப்போ 10 மீட்டர் லென்த்னா இன்ட்டு 10 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இது எங்கே ஆக்ட் ஆகும் அப்படின்னா எனக்கு h/3 ஃப்ரம் தி பேஸ் வித் ரெஸ்பெக்ட் ஆஃப் கிரிட்டிக்கல் ஆங்கிள் அப்படின்னு சொல்கிறோம். h/3 எஸ் h/3 வந்து பேஸ்லேருந்து ஆக்ட் ஆகுது. அப்போ இங்கேருந்து எதுக்கு நம்ம h/3 பேஸ் எடுத்துருக்கோம் அப்படின்னா இந்த ஃபோர்ஸ் கிடச்சிருச்சு உங்களுக்கு, கரெக்டுங்களா? இன்டூ டிஸ்டன்ஸ் மல்டிப்ளை இந்த இடத்துல பேஸில் மூமெண்ட் என்ன கிடைக்கும். அப்போ இந்த மூமெண்ட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? திக்னஸ் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஆர்சிசி டிசைன் பார்க்கும்போது நமக்கு எக்ஸாம்பிள் இது FE 415 கிரேட் ஆஃப் ஸ்டீல் லிமிட்டிங் செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா 0.138 FCK BD ஸ்கொயர் முடிஞ்சிருச்சு. அப்போ உங்களுக்கு டெப்த் என்னன்னு தெரிஞ்சு போயிடும். பிரெத் நீங்கள் 1 மீட்டர் அஷ்யூம் பண்ணி போட்டுக்கலாம். ஓகே, அப்போ 1 மீட்டருக்கு எவ்வளோ திக்னஸ் அப்படின்னா 2 மீட்டருக்கு என்னன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம். சேம் கான்செப்ட் தான் நமக்கு எல்லாமே. இது எல்லாமே வந்து ஒரு லிங்க்டு சப்ஜெக்ட் தான். ஓகே, எஸ். அப்போது ஆஃப் இன்ட்டு கேஏ காமா ஹெச் ஸ்கொயர் அட்டு h/3 ஃப்ரம் தி பாட்டத்துலேருந்து நமக்கு ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ இது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம்? ஆங்கிள் டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஆங்கிள் ஆஃப் இன்டர்னல் ஃப்ரிக்ஷனை டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டார். ஆங்கிள் அதான் அவர் சொல்லியிருக்கா இல்லைங்களா? ஹரிசாண்டல் ஆர் இன்க்ளைன்ட் ஆங்கிள் தான் சொல்கிறார் இவர். ஓகே, ஹரிசாண்டல் ஆர் இன்க்ளைன்ட் ஆங்கிள். எஸ், ஓகே. நெக்ஸ்ட் போகிறோங்களா? அப்போது இது சாயில் எங்களுக்கு ட்ரைன் சொல்லிட்டீங்க. அப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு ஃபுல்லி சேச்சுரேட்டட் சாயிலாக வந்துருச்சு. எங்களுக்கு கிரவுண்ட் லெவல் வரலாம் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா சாயில் ட்ரையாக தான் இருக்குமா? இருக்காது. ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணோம்? ஒரு ரிவரில் வந்து ரிட்டைனிங் வால் கன்ஸ்ட்ரக்ட் பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு என்னவா இருக்கும்? அந்த இடத்துல கண்டிப்பாக ஃபுல்லி சேச்சுரேட்டட் சாயிலாக தான் இருக்கும். அப்போ அந்த கேஸ் நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது? அப்போ வாட்டர் ப்ரெஷர் கன்சிடர் பண்ணணுமா வேணாமா? ஓகே, அது பார்க்கலாமா? எஸ். ஸோ நவ் இஸ் a retaining wall height h, the base கொடுத்தாச்சு நமக்கு பேஸ் ஸ்லாப். ஸோ நமக்கு கேஏ காமா இன்ட்டு ஹெச் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இது நமக்கு எப்போ ட்ரையாக இருக்கும்போது. அப்போ இந்த இடத்துல சேச்சுரேட்டட் அப்படிங்கும்போது சரிங்களா? அப்போ சேச்சுரேட்டட் அப்படிங்கும்போது ஃபுல்லாக வாட்டர் கண்டென்ட் நமக்கு இருக்குது. அப்போ இந்த இடத்துல நம்ம சம்மர்ஜ் யூனிட் நமக்கு எடுத்துக்கணும், எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கணும் நம்ம. அப்போ கேஏ இன்ட்டு காமா டேஷ் இன்ட்டு ஹெச். காமா டேஷ் அர்த்தம் சம்மர்ஜ் யூனிட். அப்போ காமா சேச்சுரேட்டட் மைனஸ் காமா டபிள்யூ எடுத்துக்கும் நம்ம போட்டுக்கணும். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல ப்ரெஷரும் வேரி ஆகுமா? வாட்டர் ப்ரெஷர் எஸ் கம்பல்சரி. அப்போ ப்ரெஷரும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வேரி ஆகுது. அப்படிங்கும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா கேஏ காமா இன்ட்டு ஹெச் சாயில் ப்ரெஷர் ப்ளஸ் இந்த வாட்டரோட ப்ரெஷர் வந்து காமா டபிள்யூ இன்ட்டு ஹெச். அதுவும் நமக்கு ட்ரையாங்குலர் வேரி ஆகும். அப்போ இதனுடைய 2 ஏரியாவும் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ நமக்கு என்ன வரும் பாருங்கள்? கேஏ காமா இன்ட்டு ஹெச் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது. கேஏ காமா இன்ட்டு ஹெச் ப்ளஸ் காமா டபிள்யூ இன்ட்டு ஹெச்ன்றது நமக்கு ப்ரெஷர். அப்போ இதனோட ப்ரெஷர் ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த்னு கேட்டாங்கன்னா ஆஃப் இன்ட்டு கேஏ காமா ஹெச் ஸ்கொயர் இதனோட ஏரியா எடுத்துக்கிறீங்க ப்ளஸ் ஆஃப் இன்ட்டு காமா டபிள்யூ ஹெச் ஸ்கொயர் அப்படின்னா இதுக்கு நமக்கு ஆக்டிவ் எர்த் ப்ரெஷர் வேல்யூ நமக்கு வராது. எர்த் ப்ரெஷர் மட்டும் தான் நம்ம பார்க்கணும். ஆங்கிள் ஆஃப் இன்டர்ஃபெக்ஷன் நமக்கு வாட்டருக்கு எங்கே இருக்குது? 0 தானே, சரிங்களா? ஸோ அப்போ அதோட வேல்யூ 1 தான் நமக்கு. ஓகே, இந்த இடத்துல நீங்கள் கன்ஃபியூஷன் ஆகிடக்கூடாது. எந்த கேவும் இந்த இடத்துல வாட்டரோட மல்டிபிள் பண்ணால் வராது. ஓகே, எஸ். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் கேஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சர்சார்ஜ் லோடு. அது என்ன சார் சர்சார்ஜ் லோடு அப்படின்னா சம் அடிஷ்னல் லோடு நம்ம அப்ளை பண்ணுறோம். சடனாக பேக் ஃபில்லிங் பண்ணுறோம். சம் பிளாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அது மேலே ரிட்டைனிங் மேலே வந்து செட் பண்ணணும். மீன்ஸ் என்ன சொல்கிறது? கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். சரிங்களா? சம் கேபிலரி ரைஸ் நடந்துருச்சு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சர்சார்ஜ் லோட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் இன் சாயில் சிஸ்டத்தில் நம்ம படிச்சிருக்கோம். சரிங்களா? எஸ். அப்போது இந்த எஃபெக்டிவ் ஸ்ட்ரெஸ் அதாவது இந்த சர்சார்ஜ் லோட் கேஏ வேல்யூ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன எப்படி அஃபெக்ட் பண்ணுது, எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஆக்டிவ் எர்த் ப்ரெஷர். சரிங்களா? ஸோ அப்போ இந்த கியூ கிலோ நியூட்டன் பர் மீட்டர் நமக்கு மீட்டர் ஸ்கொயர் பர் மீட்டர் லென்த்துக்கு எடுத்தோம் கிலோ நியூட்டன் பர் மீட்டர் நமக்கு ஆக்ட் ஆகுது. அப்போ இதனோட டயக்ராம் எப்படி இருக்கும்? ரெக்டாங்குலராக இருக்கும் நமக்கு. இங்கே கியூ அப்படின்னா இது ஃபுல்லாகவே கியூ தான். இது நமக்கு இங்கே எப்படி 0? ஏன்னா இங்கே மேலே ஸ்ட்ரெஸ் மேலே தானே ஆக்ட் ஆகுது. அதே ஸ்ட்ரெஸ் தானே கீழே வரணும் போகும். அப்போ இதனுடைய சாயில் ப்ரெஷர் நம்ம எப்படி நம்ம கேஏ இன்ட்டு கியூ. இதுவும் டிபெண்டிங் அப்போ ஆங்கிள் ஆஃப் இன்டர்னல் ஃப்ரிக்ஷன் கேஏ இன்ட்டு கியூ ப்ளஸ் காமா டபிள்யூ இன்ட்டு கேஏ இன்ட்டு காமா டபிள்யூ இன்ட்டு ஹெச் இல்லைனா சிக்மா வெர்டிகல் ஸ்ட்ரெஸ்னு போட்டுக்கலாம். சரிங்களா? அப்போது இங்கே கவனிங்க. அப்போ இது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா பிஏ ஆக்டிவ் எர்த் ப்ரெஷர் ஈக்குவல் டு கேஏ இன்ட்டு கியூ இன்ட்டு ஹெச் கிடச்சிருச்சா? இதனோட ஏரியா எடுத்துட்டாங்களா? ஆஃப் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச். அப்போ கேஏ இன்ட்டு பி ஹெச் வந்து ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச் நமக்கு கேஏ இன்ட்டு ஹெச் ப்ளஸ் இதனோட வேல்யூ பாருங்கள் ஆஃப் இன்ட்டு கேஏ காமா ஹெச் ஸ்கொயர். ப்ரீவியஸாக பார்த்தோம் அதே சேம் ஃபார்முலா. அப்போது
இந்த KA இன்ட்டு காமா ஹெச்சோடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டி எங்கே இருக்கும் h/2ல இருக்கும். இதனுடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டி எங்கே இருக்கும் h/3 வந்து இருக்கும். ஏன்னா இது ட்ரையாங்கிள் செக்ஷன், இது ரெக்டாங்கிள் செக்ஷன். அப்போ சர்சார்ஜ் லோடோடைய டயக்ராம், ஸ்ட்ரெஸ் வேரியேஷன் டயக்ராம் எப்படி இருக்கும்னு கேட்டாங்கன்னா ரெக்டாங்குலர் ஷேப் அப்படின்ற. சர்சார்ஜ் லோடு ஸ்ட்ரெஸ் distribution diagram is rectangular 1 அப்படின்றோம். rectangular 1 ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 1 மார்க் கொஸ்டின் இது. சரிங்களா? எஸ். நெக்ஸ்ட் போலாங்களா? எஸ். ஸோ இப்போ இதுவரையும் நம்ம வந்து பார்த்தது என்னன்னா, வாட் இஸ் த ப்ரெஷர், ஆக்டிவ் எர்த் ப்ரெஷர் என்ன, பேசிவ் எர்த் ப்ரெஷர் என்ன, அப்புறம் ரேங்கின் சீரை வச்சு எப்படி சால்வ் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ட்ரை சேண்ட்னு சொல்கிறோம். அப்படிங்கும்போது எப்படி நம்ம ரிசல்ட் வரும், சம்மர்ஜ் கேஸாக இருக்கும்போது எப்படி நம்மளுக்கு ரிசல்ட் வருது, ப்ளஸ் சர்ஜார்ஜ் லோடாக இருக்கும்போது எப்படி எங்களுக்கு ரிசல்ட் வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம். சரிங்களா? இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சம் ஸ்டேட்மெண்ட் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம், வித் சம் ரிலேஷன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், ஆல்ரெடி முன்னாடியே நம்ம படித்தாச்சு. ஜஸ்ட் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரிவிஷனுக்காக. ஓகே, ரிவிஷன் ஆர் சம் இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் இதெல்லாம். ஓகே, ஸோ அப்போ இதுதான் நம்ம பார்க்க போகிறது. இதுக்குள்ளே நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஓகே, எஸ். போகலாங்களா? பார்க்கலாம். ஸோ பிளேன் வந்து எங்களுக்கு பேரலல் பிளேன் சொல்லிட்டீங்க. சரிங்களா? பேரலல் பிளேன் சொல்லிட்டீங்க. அப்போ ஆங்கிள் ஆஃப் இன்டர்னல் ஃப்ரிக்ஷன் எங்களுக்கு இது இருக்காது, 0. ஓகேங்களா? அப்போ ஆங்கிள் ஆஃப் இன்டர்னல் ஃப்ரிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 0 அப்படிங்கும்போது நோ ஃப்ரிக்ஷன் அப்படிங்கும்போது ஸ்மூத் அப்படின்னு சொல்கிறோம். நோ ஃப்ரிக்ஷன் இஸ் ஸ்மூத், த ரிசல்டன்ட் ஸ்ட்ரெஸ் இஸ் பேரலல் டு தி வால் அப்படின்றோம். அப்போது இங்கே கவனிங்க என்னென்னா, இப்போ வந்து எங்களுக்கு எந்த ஒரு ஃப்ரிக்ஷனுமே இல்லை அப்படின்னா, அந்த ரிசல்டன்ட் ஸ்ட்ரெஸ் பாஸ் ஆகக்கூடிய ரிசல்டன்ட் ஸ்ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாலுக்கு வந்து எங்களுக்கு பேரலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாலுக்கு பேரலாக இருக்கும் அப்படின்னா ஜஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம் கிடையாது. ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஃபெயிலியர் பிளேன் இஸ் ஸ்ட்ரைட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ எஸ், அப்போ ரிசல்டன்ட் ஸ்ட்ரெஸ் இப்படி இங்கே பேரலாக இருந்தால் அதுக்கு இன்னும் நமக்கு ஸ்ட்ரைட் லைனாக தான் நமக்கு இருக்கும். ஃப்ரிக்ஷன் பிளேன், ஓகேங்களா? ஒரு ஃப்ரிக்ஷன் பிளேனுக்கு அப்படின்னா ஃப்ரிக்ஷன் வேல்யூ இருக்குது. அப்போ ரஃப் பிளேன் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ரஃபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளைன் ஆர் ஆங்கிள் அப்ரோச் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ தான் சொல்கிறாரு, ஹரிசாண்டலாக இருக்கும்போது எனக்கு வந்து பிளெயின் ஆங்கிளாக இருக்குன்னு சொல்லிட்டீங்க, பிளெயின் சர்ஃபேஸ் ஹரிசாண்டல் ஆர் இன்க்ளைன் சொல்லிட்டீங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்டேட்மெண்ட். அப்போ ஃப்ரிக்ஷனாக இருந்தால் எங்களுக்கு வந்து ஆங்கிள் இருக்கும், ஃப்ரிக்ஷன் இல்லைன்னா எங்களுக்கு வந்து பிளெயினாக இருக்கும். அவ்வளோதான். ஃப்ரிக்ஷன் இருந்தால் சம ஆங்கிள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். ஓகே, எஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அப்போ அந்த ஆங்கிள் கொடுத்தா அந்த KA இன்ட்டு KP, அப்போ KA இன்ட்டு KP 2 மல்டிபிள் நம்ம என்ன சொன்னோம் ஆல்ரெடி 1ன்னு சொல்லிட்டாங்களா? எஸ். ஸோ இப்போ KA இன்ட்டு KP ஆல்ரெடி மல்டிபிள் பண்ண நம்ம வந்து 1 நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம். ஏன்னா நமக்கு என்ன பாருங்க, 1 - sin pi divided by 1 plus sin pi ன்றது KA வேல்யூ இன்ட்டு KP வேல்யூ 1 plus sin pi divided by 1 minus sin pi. அப்போ 2 கேன்சல் பண்ணுங்க, ஆன்சர் 1. அப்போ KA இன்ட்டு KP, ஓகேங்களா? ஆங்கிள் ஆஃப் இன்டர்னல் ஃப்ரிக்ஷன் KA இன்ட்டு KP இஸ் a நார்மல் பிளேன் சர்ஃபேஸ்ன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அதோட வேல்யூ 1. ஓகே, எங்களுக்கு வந்து இன்க்ளைன் பிளேன் சொல்லிட்டாங்க. எஸ், சாயில் ஃபில்லிங் சம் இன்க்ளைனேஷன் அப்படின்றோம். எர்த் ஃபில் வந்து சம் இன்க்ளைனேஷன் நடந்ததுக்கு அப்படின்னா அப்போ அந்த பீட்டா அந்த ஆங்கிளை சொல்லுங்க அப்படின்னா cos ஸ்கொயர் பீட்டா. அப்போ எங்களுக்கு ஆங்கிள் இல்லை அப்படின்னா 0 போடுங்க. cos ஸ்கொயர் 1ஓட வேல்யூ நமக்கு என்ன 1, cos 1ஓட வேல்யூ 1, 1 ஸ்கொயர் பண்ண 1 தான் நமக்கு. சரிங்களா? அப்போ அந்த பீட்டா வேல்யூ நம்மளுக்கு வேணும். அப்போ எதுக்கு இருக்கும் அந்த பீட்டா அப்படின்னா with respect to of angle of inclination, with respect to of angle of inclination அந்த பீட்டா வேல்யூ இருக்கும். சரிங்களா? இப்போ பீட்டா வேல்யூ 0 அப்படின்னா parallel condition. ஓகேங்களா? எஸ். அடுத்தது பாருங்க, இந்த earth pressure at rest over considered declare divided by normal considered declare is equal to under the square root of OCR அப்படின்றோம். இதெல்லாம் கேட்டதில்ல, சும்மா ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? எஸ். அப்போது என்ன ரீசன் அப்படின்னா not KA and KP, only earth pressure ரெஸ்ட்டுக்கு மட்டும் தான் ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. under the square root of OCR over considered ratio is equal to earth pressure at rest, அதாவது earth pressure at rest conditionல over considered declare divided by normal considered. OCR ஞாபகம் வச்சுக்கோங்க. over considered declare divided by normal considered declare. அப்போது இப்போ கவனிங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஒரு ஆங்கிள் ஆஃப் இன்டர்னல் ஃப்ரிக்ஷன் 13 கொடுத்துட்டீங்க, ஜென்ரல் டேர்ம். ஓகேங்களா? ஜென்ரலாக. ஓகேங்களா? அப்படிங்கும்போது அந்த KA KP K0 வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு KP பேசிவ் எர்த் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், 30 டிகிரி. ஓகேங்களா? எஸ். அப்போ 3 வருது நமக்கு. அப்ளை பண்ணி பாருங்கள், ஆன்சர் 3 வரும். K0 வேல்யூ 1 - sin pi, 1 - sin pi அப்படிங்கும்போது ஆங்கிள் ஆஃப் இன்டர்னல் pi 30, sin 30 வேல்யூ 1/2. அப்போ 1 - 0.5 1 0.5. அப்போ கிரேட்டர் தென். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதோட இன்வர்ஸ் தானே இது. அப்போ 1/3. அப்போ KP கிரேட்டர் தென் K0 கிரேட்டர் தென் KA. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு போத் ஸ்ட்ரெஸ்ஸும் சரி ஸ்ட்ரெயினும் சரி அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் இங்கே வந்து நீங்கள் 0ன்னு தானே சொன்னீங்க, எப்படி நீங்கள் நடுவில் வந்துச்சு அப்படின்னா டிவிஸ் நம்மளோட அசம்ஷன் தான் அது. எர்த் ப்ரெஷர் ரெஸ்ட் அப்படிங்கும்போது ஈல்டிங் அண்டு நோ
மூமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா. அப்போ கேபி கிரேட்டர் தென் கே நாட் கிரேட்டர் தென் கேஏ, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரிலேஷன் ஸ்ட்ரெஸ் கண்டிஷனில். ஓகே எஸ். ஸோ இப்போ இந்த கேஏவை வேறு மாதிரி எழுதுங்க. அப்போ கேஏ ஈக்குவல் டு tan ஸ்கொயர் 45 மைனஸ் பை பை 2 எழுதலாம். அப்போ ஆன்சர் இப்படியும் எழுதலாம். ஆர் அதர்வைஸ் காட் ஸ்கொயர் 45 ப்ளஸ் பை பை 2 எழுதிக்கலாம். காட் ஸ்கொயர் 45 ப்ளஸ் 5/2. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெரிவேஷன் இருக்குது. டெரிவேஷன் நம்ம போடவும் மாட்டோம், எக்ஸாமில் போடணும் அவசியமும் இல்லை. ஓகே, அப்போ கேஏ வேல்யூ டேரெக்டாக 1 - sin π 1 + sin π போட்டாலும் கரெக்டு தான். இல்லைனா tan ஸ்கொயர் 45 மைனஸ் பை பை 2 போட்டாலும் கரெக்டு தான். ஆர் அதர்வைஸ் காட் ஸ்கொயர் 45 ப்ளஸ் பை பை 2 ரைட் தான் நமக்கு சரிங்களா. எஸ். ஆர் அதர்வைஸ் நமக்கு என்ன சொல்லலாம், இந்த இதில் ரூட் ஆஃப் கேஏ அப்படின்னா ரூட் ஆஃப் போட்டோம் அப்படின்னா tan 45 மைனஸ் பை பை 2 சேம் வந்து பார்த்தீங்கன்னா h into root of k. ஆக்டிவ் எர்த் ப்ரெஷர் தியரி இஸ் ஓவர் எஸ்டிமேட் பிகாஸ் ஆஃப் சைஸ் ஆஃப் தி ஸ்ட்ரக்சர் இஸ் வெரி லார்ஜ் அப்படின்னு சொல்கிறோம். எஸ். ஸோ இந்த ஆக்டிவ் எர்த் ப்ரெஷர் தியரி இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஒரு ஓவர் எஸ்டிமேட்னு சொல்கிறாங்க. என்ன ரீசன் அப்படின்னா ஸ்ட்ரக்சரோட சைஸ், ஓகேங்களா, இது எல்லாமே நம்ம ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தடில் டிசைன் பண்ண போகிறோம். ஸ்ட்ரக்சரோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோர் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க சரிங்களா. என்ன சொல்கிறாங்க, மோர். அப்போ ஆக்டிவ் எர்த் ப்ரெஷர் தியரி இஸ் ஓவர் எஸ்டிமேட். ஓகே, அப்போ கேபி வேல்யூ எப்படி எழுதலாம் நீங்கள், tan ஸ்கொயர் 45 அந்த இடத்துல மைனஸ் பை பை 2 போட்டிங்க, இந்த இடத்துல ப்ளஸ் பை பை 2, அப்போ காட் ஸ்கொயர் 45 மைனஸ் பை பை 2. ஓகேங்களா. எஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு N5 ஃப்ளோ வேல்யூ டெர்சாகி ஃபவுண்டேஷன் நம்ம படிப்போம். ஓகேங்களா, டெர்சாகி ஈக்குவேஷன் நம்ம படிப்போம், அதை நம்ம அங்கே பார்த்துக்கலாம். ஓகே எஸ். ஸோ அப்போ இந்த ஸ்ட்ரெயின் வேல்யூ பாருங்கள், இது ரிலேஷன் பண்ணியிருக்காங்க. எப்படி நமக்கு வந்து பெருசாக ஸ்ட்ரக்சர் வந்து ஹைட் அதிகம் வருது, ஏன்னா ஸ்ட்ரெயின் வாஸ் வெரி லெஸ் இல்லையா, அப்போ ஒரிஜினல் ஹைட்டுக்கும் போது நமக்கு அதிகமாக தானே வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரிலேஷன் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் இது சும்மா ரெஃபரன்ஸ்க்காக, எதுவும் நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்க தேவையில்லை. ஆக்டிவ் எர்த் ப்ரெஷர் தியரி இஸ் ஓவர் எஸ்டிமேட் தியரி, அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும் சரிங்களா. ஸோ இப்போ இந்த ஒரு பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா. எஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக், கொஞ்சம் பொறுமையாக படிங்க. ஓகே எஸ். ஸோ அப்போ அந்த கேஏ வேல்யூ, கேபி வேல்யூ, கே நாட் வேல்யூ ரிலேஷன் படிச்சுக்கோங்க, கண்டிப்பாக ஒரு கொஷின் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே எஸ். நெக்ஸ்ட் போகலாங்களா. ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம பார்த்தோம், நம்ம ட்ரை சாயில் ஒரு கேஸ் பார்த்தோம், ஃபுல்லி சேச்சுரேட்டட் சாயில் ஒரு கேஸ் பார்த்தோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சர்ஜாஜ் லோடு ஒன்று பார்த்தோம் இல்லைங்களா, சர்ஜாஜ் லோடு தானே பார்த்தோம். எஸ், சர்ஜாஜ் லோடு பார்த்தோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறது பார்ஷியலி சம்மர்ஜ்டு. எஸ், பார்ஷியலி சம்மர்ஜ் அப்படின்னா ஒரு 10 மீட்டர் ஹைட் இருக்குது, ரிட்டைனிங் வால் ஹைட் 10 மீட்டரா, சாயில் மீடியம் ஹைட் 10 மீட்டர், அதில் இங்கே 5 மீட்டர் வரலும் வாட்டர் டேபிள் இருக்குது, மீதி 5 மீட்டர் எங்களுக்கு சும்மா தான் இருக்குது. அப்படிங்கும்போது எந்த கேஸில் நீங்கள் எடுத்து டிசைன் பண்ணுவீங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். எஸ். ஓகே. ஸோ இந்த பார்ஷியலி சம்மர்ஜ் சாயில் இருக்குது இல்லைங்களா. எஸ், அது என்ன கேஸ்ன்னு நம்ம பார்ப்போம். எஸ். ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள். Now height of the retaining wall, okay, the height of the retaining wall is h and the angle of internal friction is pi1 top of the soil. ஓகே, ஏன்னா above the water table மேலே இருக்குது இது எல்லாமே. ஓகேங்களா. எஸ். அடுத்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் டேபிள், பிலோ தி வாட்டர் டேபிள் கீழே இருக்கக்கூடிய சாயில் வந்து ஆங்கிள் ஆஃப் இன்டர்னல் ஃப்ரிக்ஷன் pi2. இது எல்லா டேட்டாவும் கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ இப்போ இதை கொடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த பாட்டத்தில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் என்னென்னு கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த ஏரியா ஃபஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கலாங்களா, அப் டு திஸ் ஹைட், அப் டு திஸ் வாட்டர் டேபிள் ஹைட். அப்போ நமக்கு என்ன வரும், கேஏ இன்ட்டு எஸ், கேஏ இன்ட்டு காமா இன்ட்டு ஹெச். இப்போ ஃபஸ்ட்டு ஃபார்முலா கேஏ இன்ட்டு காமா இன்ட்டு ஹெச் முடிஞ்சு போச்சு. கேஏ எஸ், கேஏ 1 சரிங்களா. எஸ். அப்போ இதனுடைய ஸ்ட்ரெஸ் எங்களுக்கு எங்கே கரெக்ட் ஆகும், அப்போ கே ஆஃப் இன்ட்டு கேஏ காமா ஹெச் ஸ்கொயர்டு பை 2. எஸ், இங்கே இருக்கிற பாருங்கள், ஆஃப் இன்ட்டு கேஏ காமா ஹெச் ஸ்கொயர்டு பை 2 முடிஞ்சிருச்சு. அப்போ இது எங்கே ஆக்ட் ஆகும் அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு பேஸ், இந்த பேஸோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச் சரிங்களா. அப்போ இது ஹெச் பை 2, டோட்டல் ஹைட் வந்து ஹெச், ஹெச் பை 2. அப்போ ஹெச் பை 2 ப்ளஸ் இந்த பேஸ்லேருந்து எடுத்தோம் அப்படின்னா ஹெச் பை 3. அப்போது h1/3 ஆர் ஹெச் பை 3 ப்ளஸ் h2ன்றது அப்படின்னா h பை 2 அதனுடைய CG நமக்கு சரிங்களா. எஸ், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் இது. நீங்கள் வந்து கொஷின் சம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். இப்போதைக்கு நீங்கள் பேசிக் மட்டும் தெரிஞ்சு வச்சுட்டா போதும். இப்போ அது கவனிங்க, இங்கே விஷயம் என்னென்னா, இப்போ இங்கே நமக்கு என்ன ஸ்ட்ரெஸ்ன்னு நமக்கு தெரியும் சரிங்களா, அதுதான் நமக்கு காமா இன்ட்டு ஹெச். ஓகே, இந்த காமா இன்ட்டு ஹெச் வந்து அப்படியே டிஸ்ட்ரிபியூட் ஆகும் போது கீழே, ஆனால் ரெசிஸ்டன்ஸ் யார் கொடுக்க போகிறா, கேஏ, இந்த கேஏ 1 கொடுக்குமா, ஆங்கிள் ஆஃப் இன்டர்னல் ஃப்ரிக்ஷன் 1 கொடுக்குமா, கொடுக்க மாட்டார். இப்போ வந்து நம்ம பிலோ வாட்டர் டேபிளுக்கு வந்துடும். அப்போ இவர் தான் நமக்கு ரெசிஸ்டன்ஸை கொடுக்க போகிறாரு. யார், இந்த PA2 ஆங்கிள் ஆஃப் இன்டர்னல் ஃப்ரிக்ஷன் 2 தான் கொடுக்க போகிறாரு. அப்போ இந்த PA2 எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் இன்டர்னல் ஃப்ரிக்ஷன் ஆர் KA2 டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த KA2 டிபெண்ட் பண்ணிக்கிறது ஆங்கிள் ஆஃப் இன்டர்னல் ஃப்ரிக்ஷன் 2. அப்போ இதனோட வேல்யூ தான் நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். இங்கே கொடுத்துருக்காரு பாருங்க, KA இன்ட்டு 2 KA2 இன்ட்டு காமா இன்ட்டு H1 ஃபஸ்ட்டு, ஏன்னா இது அப்படியே கீழே ரெக்டாங்குலராக இறங்க போகிறாரு இல்லைங்களா ஸ்ட்ரெஸ். ஸோ இன்ட்டு H2ன்றது இதனுடைய ஹைட். அப்போ இது ரெக்டாங்குலர் போர்ஷன். அப்போ இதனுடைய பேஸ்லேருந்து இது எங்கே ஆக்ட் ஆக போகுது, h பை 2 ஹைட்டில் ஆக்ட் ஆக போகுது. அவ்வளோதான், சேம் கான்செப்டில் எல்லாமே ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அப்போ இது பாருங்கள்,
இது நார்மல் ஃபுல்லி சேச்சுரேட்டட் சாயிலுக்கு காமா டேஷ்ல நம்ம கண்டுபிடிப்போம் காமா டேஷ் இன்ட்டு ஹெச் ஸ்கொயர். இது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் டேபிளில் ஆஃப் இன்ட்டு கேஏ காமா டபுள் ஹெச் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். h/2ல h/3ல நமக்கு ஆக்ட் ஆக போகுது. ஓகேங்களா, சேம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் மெத்தட். இப்போ இது என்னென்னா தனித்தனியாக ப்ரீவியஸ் இதில் படித்தோம், இப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் இதில் நம்ம படிக்கிறோம், அவ்வளோதான். ஓகேங்களா, எஸ். அப்போ டோட்டல் எர்த் ப்ரெஷர் எங்களுக்கு வேணும் அப்படின்னா PA1 + PA2 + PA3 + PA4. அப்போ இந்த 4 கண்டுபிடிச்சிருக்கேன், அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா முடிஞ்சது, அவ்வளோதான். அப்போது இதனுடைய டோட்டல் எர்த் ப்ரெஷரோட சிஜி எங்களுக்கு கால்குலேட் ஆகும். அப்போ ஒவ்வொரு ப்ரெஷர் இன்ட்டு அதனுடைய சிஜி ப்ளஸ் ஈச் ஒன் ப்ரெஷர் இன்ட்டு சிஜி ப்ளஸ் ஈச் ஒன் ப்ரெஷர் இன்ட்டு சிஜி டிவைடட் பை டோட்டல் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ PA1 எங்கேருந்து ஆக்ட் ஆகும் வித் ரெஸ்பெக்ட் டு பாட்டிலேருந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்போ இந்த ஹெச் பார் அப்படின்றது வித் ரெஸ்பெக்ட் டு பாட்டத்துலேருந்து இவ்வளோ ஹைட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா, இது ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து தெளிவாக நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இப்போ இதுவரை நம்ம பார்த்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொகிஷன்லெஸ் சாயில், ஒரு ராங்கின்ஸ் தியரியோடைய ஒரு அசம்ஷனை நீங்கள் பார்த்துட்டீங்க. சரிங்களா, இப்போ ஒரு கொகிசிவ் சாயில் வந்தால் நமக்கு அப்போ ஒரு கிளே சாயில் வந்தால் இந்த ஆக்டிவ் எர்த் ப்ரெஷர் இந்த பேசிவ் எர்த் ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா எப்படி அஃபெக்ட் ஆகுறாரு, ஸோ அதனுடைய ரோல் ஆஃப் ப்ளே என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இப்போது. சரிங்களா, எஸ் எஸ். ஸோ இந்த கொகிசிவ் சாயில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆக்டிவ் எர்த் ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா எப்படி அஃபெக்ட் பண்ணுது, என்ன அவருக்கு என்ன ரிலேஷன் அப்படின்றது பார்ப்போம். ஓகே, ஸோ ஒரு கொகிசிவ் சாயில் இதுவரை நம்ம பார்த்தது எல்லாமே நமக்கு ட்ரை சாண்ட் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ஓகே, இப்போ ஒரு கொகிசிவ் சாயில் வந்து பார்த்திங்கன்னா பெல்ஸ் தியரி என்ன ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பெல்ஸ் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, எஸ். ஸோ இப்போ ஆக்டிவ் எர்த் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு டேரெக்டாக ஃபார்முலா, எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. அப்போ ஆக்டிவ் எர்த் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு KA காமா இன்ட்டு ஹெச் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க மைனஸ் எஸ் மைனஸ் 2C into root of KA அப்படின்றோம். அப்போ இந்த 2C into root of KA என்னென்னு தெரியுதுங்களா? அப்போ 2C அப்படின்ற வந்து பார்த்தீங்கன்னா QU unconfined compressive strength QU into root of KA வேல்யூ நமக்கு போட போகிறோம். ஓகே, ஸோ அதுதான் இதில் வந்து சின்ன ஒரு சேஞ்ச் அப்படின்றோம். அப்போது இதுல இருந்து என்ன தெரியுது பாருங்கள், ஒரு ஆக்டிவ் எர்த் ப்ரெஷரை கொகிஷன் ஓகே ஒரு கிளே சாயில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் எர்த் ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா குறைச்சிடுது, இதுதான் நமக்கு வந்து மீனிங். ஓகே, அப்போ பர் மீட்டர் லென்த் அப்போ ஆஃப் இன்ட்டு KA காமா ஹெச் ஸ்கொயர். அப்போ இதனுடைய வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ரெக்டாங்குலர் டிஸ்ட்ரிபியூஷன் மட்டும் தான் நமக்கு வேரி ஆகும். இன்ட்டு டேரெக்டாக ஹெச் மட்டும் மல்டி பண்ணிக்கலாம். ஓகே, 2C into root of KA into H. ஓகே, முடிஞ்சது. ஓகே, வித் சர்ஜார்ஜ் லோடிங். ஓகேங்களா, வித் சர்ஜார்ஜ் லோடிங் ஆக்டர் நமக்கு என்ன KA into Q into H plus half into KA H square minus 2C into root of KA. ஸோ ஒரு டைம் ஓகேங்களா, ஒரு டைம் ஒரு இது வந்து சர்சார்ஜ் லோடிங் அப்படின்னா எல்லாத்துக்கும் அதே ஆட் ஆகிட்டு வரும். ஒரு டைம் ட்ரை சன்னா எல்லாத்துக்கும் அதே ஆட் ஆகிட்டு வரும். ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபுல்லி சம்மர்ஜ் ஆர் சேச்சுரேட்டட் அப்படிங்கும்போது சேம் அதே கான்செப்ட் வந்துக்கிட்டே இருக்கும் நமக்கு. ஓகே, எஸ். ஸோ இப்போ இது வந்து ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ நமக்கு டெப்த் ஓகேங்களா ஹைட் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 0. அப்போ 0 நமக்கு என்ன அர்த்தம், சர்ஃபேஸ் அட் சர்ஃபேஸ்ன்னு சொல்லாமல் அப்போ டாப் ஆஃப் தி ரிட்டைனிங் வால் அப்படின்றோம். டாப் ஆஃப் தி ரிட்டைனிங் வால் தான் நமக்கு H0 ஆர் Z0ன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த இடத்துல 0 அப்படிங்கும்போது நமக்கு என்ன நடக்கும் பாருங்களேன். எஸ், ஸோ அப்போ H0 ஆர் ஹைட் 0 ஆர் Z0 அப்படிங்கும்போது நமக்கு எஸ். இப்போ நம்ம எந்த ஃபார்ம் எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா இந்த ஃபார்ம் எடுத்துக்க போகிறோம். ஆக்டிவ் எர்த் ப்ரெஷர் இந்த ஃபார்ம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா H0 அப்ளை பண்ணுங்கள். ஆக்டிவ் எர்த் ப்ரெஷர் நமக்கு என்ன வரும், அந்த இடத்துல 0வாக இருக்கும். கரெக்டாக H0 அப்படிங்கும்போது இதுவும் நமக்கு 0வா. அப்போ நம்ம என்ன பாருங்கள் இந்த இடத்துல ஆக்டிவ் எர்த் ப்ரெஷர் H is equal to 0 அப்படிங்கும்போது கொகிசிவ் சாயிலுக்கு ஆக்டிவ் எர்த் ப்ரெஷர் PA is equal to minus 2C into root of KA 2C into root of KA. அப்போ நெகட்டிவில் போகுது நமக்கு. ஓகேங்களா, அப்போ அந்த இடத்துல நெகட்டிவ்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, நெகட்டிவ் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ் ஆர் நெகட்டிவ் ஸ்ட்ரெயின் டியூ டு கொகிஷனால தான் நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்போ ரூட் ஆஃப் KA அப்படின்னு நம்ம எழுதலாம் tan square 40 KA வேல்யூ tan square 45 minus 5/2 எழுதலாம். ஓகேங்களா, KA வேல்யூ அப்போ ரூட் ஆஃப் KA அப்படின்னா நமக்கு tan 45 minus 5/2. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஓகேங்களா, இந்த H இந்த இடத்துல வராது. ஓகே, H தான் நம்ம 0ன்னு சொல்லிட்டோம் இல்லைங்களா. எஸ், ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் இது. ஓகே, அட் சர்ஃபேஸ் ஆக்டிவ் எர்த் ப்ரெஷர் கொகிசிவ் சாயில்னு கேட்பாங்க. minus 2C into root of KA முடிஞ்சிருச்சு. அப்போ ரூட் ஆஃப் KA அப்படின்னா tan 45 minus 5/2. டெப்த் ஆஃப் தி டென்ஷன் கிராக் அப்படின்றோம். அப்போ டெப்த் ஆஃப் தி டென்ஷன் கிராக்னா ஃபஸ்ட்டு என்ன எங்களுக்கு டெப்த் ஆஃப் தி டென்ஷன் கிராக் அப்படிங்கும்போது எங்களுக்கு ஆக்டிவ் எர்த் ப்ரெஷர் 0ங்க முடிஞ்சிருச்சு. ஆக்டிவ் எர்த் ப்ரெஷர் அந்த இடத்துல எங்களுக்கு ஆக்டிவ் எர்த் ப்ரெஷர் வந்து நமக்கு எப்படி இருக்கும் 0. இதான் நமக்கு ரிட்டைனிங் வால் அப்படின்னா நமக்கு அப்போ டெப்த் ஆஃப் தி டென்ஷன் கிராக் நமக்கு இப்படி தான் வரும். ஓகே, ஆக்டிவ் எர்த் ப்ரெஷர் எங்களுக்கு 0. ஸோ ஆக்டிவ் எர்த் ப்ரெஷர் 0 மீன்ஸ் தட் டெப்த் இஸ் நோன் அஸ் டெப்த் ஆஃப் தி டென்ஷன் கிராக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ கிரிட்டிக்கல் டெப்த் என்ன 2 times ஆஃப் தி டென்ஷன் ஆஃப் தி கிராக் அப்படின்னு சொல்கிறோம். 2 times ஆஃப் தி டெப்த் ஆஃப் தி டென்ஷன் கிராக் 2C அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, எஸ். பேசிக் பண்ணி நான் வச்சுக்கோங்க. பட் இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியம். கம்பல்சரி இந்த கொஸ்டின் 1 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. ஓகே, டெப்த் ஆஃப் தி டென்ஷன் கிராக்
ஆக்டிவ் எர்த் ப்ரெஷர் இஸ் 0 அப்படின்னு சொல்கிறோம். ஆக்டிவ் எர்த் ப்ரெஷர் இஸ் 0 அப்படின்னு சொல்கிறோம். அப்போது ஆக்டிவ் எர்த் ப்ரெஷர் 0 நீங்கள் அப்ளை பண்ணால் எங்கே வரும்? ஆக்டிவ் எர்த் ப்ரெஷர் 0 நான் எங்கே அப்ளை பண்ணணும்? ஃபஸ்ட்டு இந்த ஃபார்முலா நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியது தான். அப்போ ஆக்டிவ் எர்த் ப்ரெஷர் 0 அப்ளை பண்ணால் அப்போ நமக்கு என்ன வரும் பாருங்க, இதில் KA gamma into H is equal to 2C into root of KA. HC தான் நமக்கு கிரிட்டிக்கல் டெப்த் ஆஃப் தி டென்ஷனுக்காக சொல்லிட்டீங்களே, அப்போ டிவைட் பை போட்டுக்கோங்க. அப்போது KA into gamma அப்படின்னு நம்ம சொல்கிறோம். KA into gamma. அப்போது இந்த KA கேன்சல் ஆகும். அப்போ கீழே ஒரு ரூட் ஆஃப் KA இருக்குங்களா, அப்போ 2C divided by gamma into root of KA அப்படின்னு சொல்லலாம். 2C divided by gamma root of KA, okay, is equal to depth of the tension crack, or 2C divided by gamma into, okay, 2C divided by gamma or whole bracket into root of KP அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஓகே, போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இது TRB கொஸ்டின் கேட்டாங்க. டெப்த் ஆஃப் தி டென்ஷன் கிராக்கா இல்லை அன்சப்போர்ட்டட் லென்த் சம்திங் ஏதோ வந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்டாங்க. அப்போ டெப்த் ஆஃப் தி டென்ஷன் கிராக் இஸ் ஈக்குவல் டு 2C divided by gamma whole bracket into root of KP. இல்லைன்னா ஆக்டிவ் எர்த் ப்ரெஷர் ஃபார்முலா எழுதி நீங்கள் 0 போட்டுட்டாலும் ஓகேங்க. சம் டவுட் மாரி வந்துச்சுன்னா அப்போ டெப்த் ஆஃப் தி எஸ்கவேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அன்சப்போர்ட்டட் எஸ்கவேஷன். அப்போ ஒரு சாயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாயில் மீடியத்தை நம்ம எஸ்கவேட் பண்ணிகிட்டே போகிறோம். ஒரு கிளே சாயில் வித் சாண்டி சாயில், சீப்பை சாயில். அப்படி போகும்போது நமக்கு அன்சப்போர்ட்டட் லென்த் எந்த ஒரு ஃபாலிங்கே இல்லாமல் எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னா 4C divided by gamma whole bracket into root of KP அப்படின்னா 4C divided by gamma into root of KP or 4C divided by gamma root of KA அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். அன்சப்போர்ட்டட் லென்த் ஆஃப் எஸ்கவேஷன் ஆர் கிரிட்டிக்கல் டெப்த் ஆஃப் எஸ்கவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. டெப்த் ஆஃப் டென்ஷன் கிராக் இஸ் ஈக்குவல் டு half of the unsupported length of excavation or critical depth of excavation equal to 2 times of the depth of tension crack அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, ரொம்ப முக்கியமான ஒரு 1 மார்க் கொஸ்டின். ஓகே, எஸ். ஸோ அப்போ இது வரலும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன பண்ணோம், ஒரு பிளேனர் ஆங்கிள். ஓகே, ஒரு ஆங்கிள் எங்களுக்கு கொடுக்கல, ஒரு பிளேனர் சர்ஃபேஸில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஆக்டிவ் ப்ரெஷர் வேரி ஆகுது, அதனுடைய கொகிஷன் வந்து எப்படி வேரி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தியரியை படித்தோம். ஓகே, இப்போ என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா ஆக்டிவ் ப்ரெஷர். ஓகே, ஆக்டிவ் எர்த் ப்ரெஷர் இன் சர்ஃபேஸ் இன்க்ளைன்டு சர்ஃபேஸ் ஆங்கிள்னு சொல்லுவோம். ஆக்டிவ் எர்த் ப்ரெஷர் இன் இன்க்ளைன்டு சர்ஃபேஸ். அப்போ அதனுடைய ஃபார்முலா என்ன, எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்றது ரொம்ப பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. வாட் இஸ் வாட் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். ஒரு ஃபார்முலா எழுதுறீங்க, ப்ரொசீஜர் எல்லாம் சேம் தான். ஓகே, பார்க்கலாங்களா? எஸ். ஓகே, ஸோ ஆக்டிவ் எர்த் ப்ரெஷர் இன் இன்க்ளைன் சர்ஃபேஸ். அப்போ இன்க்ளைன் சர்ஃபேஸுக்கு என்ன வேரி ஆகுது, எந்த ஒரு வேரியேஷனுமே கிடையாது. எங்களுக்கு வந்து ஆக்டிவ் எர்த் ப்ரெஷர் கோஎஃபிஷியன்ட் மட்டும் தான் எங்களுக்கு வேரி ஆகுது. அப்போ அதனுடைய ஃபார்முலா என்ன, KA ஃபார் பிளைனர் சர்ஃபேஸ்க்கு நம்ம என்ன சொன்னோம், ஹரிசாண்டல் பிளைன் சர்ஃபேஸுக்கு நிறைய நோ இன்க்ளினேஷன் அப்படிங்கும்போது அப்போது இது என்ன விஷயம் என்னன்னா, ஒரு பேக் ஃபில்லிங் நம்ம பண்ணுறோம். ஒரு ரிட்டைனிங் வரல பேக் ஃபில்லிங், இதை நம்ம ரிட்டைனிங்னு வச்சுக்கோங்க. பேக் ஃபில்லிங் பண்ணோம் அப்படின்னா சம் ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷனை வந்து சாயில் ஃபில் பண்ணுறோம். ஓகேங்களா, some angle of inclination soil fill பண்ணோம் theta. அப்போ அதோட ஃபார்முலா KA equal to cos beta. Okay, cos beta into whole bracket cos beta minus under the square root of cos square beta minus cos square pi divided by cos beta plus under the square root of cos square beta minus cos square pi அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, ஓகே. ஸோ அப்போ இந்த ஃபார்முலா எங்களுக்கு நம்ம எழுதியாச்சு. இப்போது எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் எங்களுக்கு கிடையாது. ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் பீட்டா is 0 or theta is equal to 0 அப்படிங்கும்போது 0 அப்ளை பண்ணுங்க. cos 0 வேல்யூ 1, cos beta வேல்யூ 1, அப்போ cos square beta வேல்யூ 1. ஓகே, இது 1. அப்போ 1 minus cos square theta is equal to sin square theta எழுதலாம். அப்போ ரூட் எடுத்து நமக்கு sin square theta மட்டும் தான் நமக்கு கிடைக்கும், sin theta மட்டும் தான் நமக்கு கிடைக்கும். அப்போ KA equal to 1 minus sin pi divided by 1 plus sin phi நமக்கு ஆன்சர் கிடைக்கும். சேம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா KP வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ளஸ், இந்த இடத்துல மைனஸ்க்குள்ளே ப்ளஸ் வரும், அப்படியே ரிவர்ஸாக மாற்றி எழுத போகிறீங்க. அப்போ அதனால தான் KA into KP மல்டிப்ளை பண்ணால் cos square betaன்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல சொல்லியிருக்கோம். சரிங்களா, ஸோ அப்போ இன்க்ளைன் பிளேனுக்கு KA into KP is equal to cos square beta. ஆங்குலர் நார்மல் பிளேன் சர்ஃபேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா KA into KP equal to 1 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ சேம் ஃபார்முலா. அப்போ ஃபார்முலா நமக்கு என்னன்னு சொல்லுங்கள், half into KA gamma h square தான் ப்ரெஷர் ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த்துக்கு. அப்போ இது எங்கே ஆக்ட் ஆகும், h/3 ஃப்ரம் தி பீட்டா ஆங்கிள் வித் ரெஸ்பெக்ட் டு ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன். எல்லாருக்குமே அதே தான். ஓகேங்களா, எஸ். ஸோ நவ் the weight parallel to the backfill அப்படின்றோம். the weight is parallel to the backfill அப்படின்றோம். ஸோ அப்போ இந்த weight of the backfilling, அந்த weight of the backfilling soil or overburden pressure or earth pressure or some surcharge load is parallel to the backfilling அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா ஸோ அந்த தீட்டா வேல்யூ நமக்கு என்ன ஆகும், 0 ஆகிடும். டேரெக்டாக ஆக்டிவ் எர்த் ப்ரெஷர் ரிசல்டன்ட் ஆக்டிவ் எர்த் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு அண்டர் தி ஸ்கொயர் ரூட் ஆஃப்
சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சிக்மா ஒய் ஸ்கொயர், அதாவது சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டவு ஸ்கொயர் அப்படின்னு நம்ம படிச்சோம் இல்லைங்களா, அதேமாரி சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் வெயிட் ஆஃப் தி சாயில் ஸ்கொயர் அப்படின்னு சொல்கிறோம், செல்ஃப் வெயிட் ஆஃப் தி சாயில். ஓகேங்களா. ஸோ இந்த கொஸ்டின் கேட்டதில்லை, சும்மா ஜஸ்ட் நார்மலாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் நமக்கு என்ன வரும், tan theta ஈக்குவல் டு ஒய் பை எக்ஸ். அப்போ tan theta ஈக்குவல் டு ஒய் அப்படிங்கும்போது நமக்கு என்ன வரும், வெர்டிகல் ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை ஹரிசாண்டல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம். வெர்டிகல் ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை சிக்மா ஹரிசாண்டல் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு tan ஆல்ஃபா. ஓகே, ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 45 ப்ளஸ் பை பை 2 அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா. இந்த டேர்ம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எது, இந்த கேஏ கேபி ஃபார்முலா. இது ஒரு டைம் 2 மார்க் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இதுவரை நீங்கள் வந்து ஆக்டிவ் எர்த் ப்ரெஷர் பற்றி பேசுனீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிவ் எர்த் ப்ரெஷர் பற்றி நம்ம பேச போகிறோம். ஓகேங்களா. நத்திங் இஸ் டிஃப்ரெண்ட், ஒன்லி ஃபார் தட் கோஎஃபிஷியன்ட் வேல்யூ இஸ் டிஃப்ரெண்ட். இது எல்லா கான்செப்டும் எங்களுக்கு வந்து சேம் தான். நீங்கள் கொகிஷனாக இருங்க, ஃபுல்லி சேச்சுரேட்டடாக இருங்க, சேச்சுரேட்டடாக இருங்க, ஓகே, ஆர் சம்மர்ஜாக இருங்க, அதில் எந்த ஒரு ப்ராப்ளம் நமக்கு இல்லை. டிபெண்டிங் அப்பான் தி ஒன்லி ப்ரெஷர் கோஎஃபிஷியன்ட். பேசிவ் எர்த் ப்ரெஷர் ஃபார் கொகிசிவ் சாயில். ஏன் வந்து டேரெக்டாக கொகிசிவ் சாயில் போயிட்டோம் அப்படின்னா, மற்றது எல்லாத்துக்குமே ட்ரை சாண்டுக்கு சேம் தான், ஒன்லி ஃபார் தட் வேல்யூ மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். விச் ஒன் த ஆக்டிவ் எர்த் பேசிவ் எர்த் ப்ரெஷர் கோஎஃபிஷியன்ட். ஓகே, ஸோ அப்போ பிபி இஸ் ஈக்குவல் டு பேசிவ் எர்த் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு கேபி இன்ட்டு காமா இன்ட்டு இசட் அப்படின்றோம். கேபி இன்ட்டு காமா இன்ட்டு இசட் ப்ளஸ் 2c இன்ட்டு ரூட் ஆஃப் கேபி. இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இங்கே ப்ளஸ் போட்டிருக்கீங்க. ஓகேங்களா. இப்போ டெரிவேஷன் படி, ஆஸ் பர் டெரிவேஷன் படி இட் இஸ் எ ப்ளஸ். அப்போ கேஏ காமா இன்ட்டு ஹெச் ப்ளஸ் 2c இன்ட்டு ரூட் ஆஃப் கேபி. அப்போ நமக்கு விஷயம் என்ன தெரியுது, அப்போது இந்த ஆக்டிவ் எர்த் ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா இந்த 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 கொகிஷன் வேல்யூ ஆக்டிவ் எர்த் ப்ரெஷரை குறைக்குது, பேசிவ் எர்த் ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணுது. அவ்வளோதான், முடிஞ்சுது தான் ஸ்டேட்மெண்ட்டு. ஓகேங்களா. ஸோ அப்போ சேம் அதே ஃபார்முலா, கேபி இன்ட்டு காமா ஹெச் ஸ்கொயர்டு பை 2 ப்ளஸ் 2c இன்ட்டு ரூட் ஆஃப் கே இன்ட்டு கேபி இன்ட்டு ஹெச் முடிஞ்சிருச்சு. ஓகே, அப்போது இப்போ ஸ்டேட்மெண்ட்டுக்கு வாங்க. கேஏ எஸ் KA depending on internal resistance property less cohesive strength அப்படின்னு சொல்கிறோம். KA வந்து பார்த்தீங்கன்னா it is depending upon the only angle of internal resistance and it is not depending upon the cohesive strength of the soil அப்படின்றோம். ஏன்னா அது வந்துன்னா KA வேல்யூ குறைச்சிருது. ஓகே, cohesion is decreasing the active earth pressure அப்படின்னு சொல்கிறோம். cohesion is decreasing the active earth pressure. but PP அதாவது passive earth pressure depending on, ஓகேங்களா, passive earth pressure coefficient depending on angle of internal friction as well as cohesion property, cohesive property of the soil அப்படின்றோம். அப்போ cohesion is increasing the passive earth pressure of the soil அப்படின்னு சொல்கிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட். அப்போ சர்சார்ஜ் லோடு என்ன பண்ணுது, சர்சார்ஜ் லோடு நம்ம என்ன பண்ணுறோம், KA இன்ட்டு கியூன்னு தான் பண்ணுறோம். அப்போ இன்க்ரீஸ் தான் பண்ணுது. சர்சார்ஜ் லோடிங் இஸ் இன்க்ரீசிங் தி போத் KA அண்ட் KP. ஓகேங்களா. ஏன்னா ஃபார்முலா பாருங்கள், KA இன்ட்டு கியூன்னு போடுறீங்க ப்ளஸ் KA இன்ட்டு காமா இன்ட்டு ஹெச், அப்போ ரெண்டுமே ப்ளஸ் தான் எழுதுறீங்க. ஓகே, அப்போது பேசிவ் எர்த் ப்ரெஷர் இஸ் மோர் கம்பேர்ட் டு ஆக்டிவ் எர்த் ப்ரெஷர். கரெக்டு தான். ஏன்னா KP வேல்யூ கிரேட்டர் தென் தி KA ஆல்ரெடி எனக்கு தெரியும். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் கேபி அதே மாதிரி தான் பிபி வேல்யூ பேசிவ் எர்த் ப்ரெஷர் மச் கிரேட்டர் தென் தி ஆக்டிவ் எர்த் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இதோட வந்து பார்த்திங்கன்னா இந்த எர்த் ப்ரெஷர் தியரி வந்து முடிஞ்சுது. ஓகே, ஸோ இதுக்கு மேலே நம்ம வந்து பார்க்க போகிறோம்னா ஜென்ரல் தியரி. ஓகே, கூலும்ஸ் தியரினா என்ன, ஓகே, குல்மன் தியரினா என்ன, ஓகே, ரெய்மண்ட்ஸ் தியரி அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து ஜென்ரல் தியரி நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா. ஸோ இதுவரையும் நீங்கள் படிச்சிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த எர்த் ப்ரெஷர் தியரிக்கு போதுமானது. இப்போ இதுக்கு மேலே நீங்கள் படிக்கக்கூடிய டாபிக் வந்துன்னா ஜஸ்ட் தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு தியரி, ரொம்ப ரொம்ப முக்கியமும் கிடையாதுன்னு சொல்ல முடியாது. ஓகே, பேசிக்ஸ் வாட் இஸ் வாட் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா நீங்கள் போதும். ஓகேங்களா. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த கூலும்ஸ் தியரி. ஓகேங்களா. ஸோ கூலும்ஸ் வெஜ் தியரி என்னென்னு பார்க்க போகிறோம். அதில் வந்து டெப்த் ஆஃப் டென்ஷன் கிராக் வந்து எப்படி வேரி ஆக போகுது, அதனுடைய அசம்ஷன்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா unsupported trench. ஓகே, ஒரு unsupported length excavation அப்படின்னு தெரியுங்களா, 4c2 by gamma into whole bracket root of kp. சரிங்க, அந்த ஃபார்முலா படிச்சிருக்கோம் ஆல்ரெடி. ஸோ இப்போ அந்த unsupported length வச்சு சம் ஃபார்முலாஸ் எவ்வளோ நமக்கு வருது, ஸோ அது வந்து ஸ்ட்ரெஸ் எவ்வளோ டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட் கிளாஸில். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஷீட் பைல். ஓகே, அந்த ஷீட் பைல் முடித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த எர்த் ப்ரெஷர் தியரி வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சுது. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் படிக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டெபிலிட்டி ஆஃப் தி ஸ்லோப் அனாலிசிஸ், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பேசிக் டாபிக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட்.